நான் வந்து ஒரு எம்டியா ஒரு பிரியாணி செஞ்சுருவானுங்க. அதுக்கு வந்து சிக்கன் பிரியாணினா வந்து சிக்கன் மசாலாலேருந்து ஒரு சிக்கன் எடுத்து வைப்பாங்க. இதே மட்டன் பிரியாணினா மட்டன் மசாலாலேருந்து அது அது வந்து பிரியாணி கிடையாது. அது வந்து ரொம்ப மட்டமா இருக்கும் அது ஆக்சுவலி. அத வந்து பிரியாணி சாப்பிடணுன்ற ஒரு சேக்குக்காக அத வாங்கிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மத்தபடி பிரியாணினாலே எப்படின்னா வந்து மொத்தமா செய்றது தான் அது அதோட டேஸ்ட்டே. எனக்கு வீட்ல செய்ற பிரியாணி அவ்வளவா புடிக்காது. ஹானஸ்ட்டா அம்மா செய்ற பிரியாணி வந்து செய்வாங்க. எப்பயும் அம்மாவ நான் இது பண்ணேம்மா நல்லாவே இல்ல போம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து கம்மியா செய்றோம். அதுல நீங்க வந்து ரொம்ப அதிகமா போட்டு செய்யல. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்துல வந்து ஏன் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னா, அவ்ளோ அரிசி போட்டு, அவ்ளோ கறி போட்டு, அவ்ளோ மசாலா போட்டு, அந்த வாசமே வேற லெவல்ல இருக்கும். ஈவன் நீங்க ஒரு இன்னொரு ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா, அங்கேயும் வந்து நெறைய போட்டு செஞ்சாங்கன்னா, அங்கே கண்டிப்பா நல்லா இருக்கும். அதான் பிரியாணியோட இதுவே நெறைய போடுவாங்க. அதுவும் விறகுல செய்வானுங்க. நெறைய போடுவாங்க. அந்த அரோமா அப்படி இருக்கும். ஆனா வீட்ல செய்றதோ, இல்ல கம்மியா செய்றதோ, அந்த இடத்துலலாம் போய் பிரியாணி சாப்பிடுறது ஒரு மாரி அப்படியே எனக்கே சிரிப்பா வரும் சாப்பிட்டுட்டு. அதனால அதனால தான் அது ஓவர் ரேட்டட்ன்னு தோணுது.